இன்று மனிதர்கள் பல உபாய தந்திரங்களை நாடினார்கள். அதில் ஒன்று, தங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அல்லது காரியங்களுக்கு பின்னாக இன்றைக்கு மாயமான காரியத்தில் சிக்கி இந்த ஜோசியம் 4 நட்சத்திரம் என்று ஓடி மாற்றிக்கொள்கிற மக்கள் ஏறால். பிரியமானவர்களே, ஞானமானவர்கள், புத்தி உள்ளவர்கள் இப்போது கணக்கு பார்க்க கடவர்கள். இதோ உங்களுக்காக பக்தன் சொல்லுகிற நல் வார்த்தை. சங்கீதம் 104:19. சந்திரனை கால குறிப்புகளாக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். சூரியனையும் சந்திரனையும் தேவன் எதுக்காக படைத்தார் என்பதை பக்தன் தெளிவாக சொல்லியிருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு அநேக மனிதர்கள் அறியாமையினாலே இப்படிப்பட்ட அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய ஜோசியத்து மேல் அதிக நம்பிக்கை வைத்து தாங்கள் செய்ய வேண்டிய நியாயமான பக்தியான புத்தியான செயல்களை விட்டுவிடுகிறார்கள். பரிதாபத்துக்குரியவர்கள். அன்பானவர்களே, அவர்களுக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனான கண்களை குருடாக்கி இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஜெபிக்கிற நம்மை போன்ற மனிதர்களுடைய அன்பின் வார்த்தையினாலே நிச்சயமாக கண்கள் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையில தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். குறையா எண்ணாதீர்கள், குறையை உணர்த்துகிறதான் இயேசு கிறிஸ்து. என் வாழ்விலும் இருந்த குற்றங்களை, அறியாமை இருளை நான் செய்து வந்த காரியங்களை உணர்த்தினார். நான் சந்திரனையும் சூரியனையும் படைத்தவர் நம்மோடு எப்போது இருக்க விரும்புகிறார். அவர் நம்முடைய காலங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். நீங்களாக ஒரு கணக்கு போட்டு பிரச்சனையில மாட்டாதபடி அவர் நமக்கு வைத்திருக்கிற உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிற காரியங்கள் நிறைவேற தாழ்த்துவோமா? அவர் வார்த்தையை பின்பற்றுவோமா? விட்டு விடுவோம் சடங்காச்சாரங்களை. கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வோம். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் காணப்படுகிற இருளாகிய அந்த மந்திர கிரிகளோ ஜோசியமோ அல்லது ஆண்டவரே பலவித மூட நம்பிக்கைகள் எதுவாக அதை மாற்றி கண்களை திறந்துடும். அப்பா, நீரே காலங்களின் நேரங்களையும் வைத்திருக்கிறீர். நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். உடைய வார்த்தையை நம்பி உடைய பிள்ளைகள் வளர உதவி செய்யும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரர் மணி. God bless you.